அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க மக்களே? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நாளா, ரொம்ப வாரங்களா வெயிட் பண்ண ஒரு சம்பவம் இன்னைக்கு சூப்பர் ஃபயரா நடந்திருக்கு. நம்ம சேது சருக்கு. டேக் இட் சார். வி லவ் யூ சார். எல்லா பேய்களுக்கும் ஒரு கோஸ்டா இருந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் தான் நமக்கு பிடிச்சிருக்கு சார். இந்த புல்லி கேங்கை வச்சு வச்சு செஞ்சீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருந்தது. எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நீங்க செஞ்சிட்டீங்க சார். அந்த லெட்டரை கிழிச்சு போட்ட மாதிரியே மொத்த புல்லி கேங்குன்னு கிளின்னு கிழிச்சு தொங்கி போட்டீங்க போங்க. சூப்பரா இருந்துச்சு சார். இதுதான் ஒரு வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபயர் கம்பேக்காக இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். இன்னைக்கு உங்கள் கருப்பு கண்ணாடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ மக்களுடைய ஃபீட்பேக்கு ரொம்ப சின்சியராக எடுத்து உங்களுடைய பர்ஸ்பெக்டிவை நீங்கள் மாற்றிருக்கீங்க. அதுக்கே மிக்க நன்றிகள். ஒரு பக்கம் நம்ம சேது சார் கம்பேக் கொடுத்த மாதிரியே இன்னொரு பக்கம் நம்ம முத்து பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன இது வீக் டேலையும் அவங்க பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, வீக்கெண்டில் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. நானும் கூட இந்த டிசப்பாயின்மெண்ட்டில் தான் இருந்தேன். ஆனால் லைவ் பார்க்கும்போது நான் எப்போ டைம் கிடைக்குதோ லைவும் பார்த்துடுறேங்க. ஸோ லைவ் பார்க்கும்போது தான் நிறைய இடத்துல முத்துவோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நிறைய விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க, ரொம்ப லென்த்தாகவும் பேசுகிறாங்க, நிறைய சென்சிபிள் விஷயங்களும் அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே எபிசோட்லேயே காட்ட மாட்டேன்றாங்க. ஸோ முத்துவோட கண்டென்ட் மட்டும்தான் ஏன் காட்டல எபிசோடில் அப்படின்றதா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வருத்தமும். ஏன்னா கிரிஞ்சு லவ் அப்படின்னு சொல்லி நம்ம தர்ஷிகா விஷால் பண்ணுற ஒரு தேவையே இல்லாத ஒரு கண்டென்ட் 30 நிமிஷத்துக்கு எபிசோடில் போடுறாங்க. ஆனால் முத்து கொடுக்குற சென்சிபிள் கண்டென்ட்டு ஏன் 3 நிமிஷம் கூட எபிசோடில் வரமாட்டேங்குதுன்றது தெரியவே இல்லை. இன்னைக்கு கூட பாருங்கள், ஃப்ரைடே செக்மெண்ட் ஒரு விஷயம் நடக்குது இல்லை, விஷயம் ஆரம்பிச்சது ஒரு சம்பவம் பண்ணணும், இன்னைக்கு கண்டென்ட் நான் தேடணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி சௌந்தர்யா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது முடிச்சு விட்டது ஆக்சுவலி முத்து தான். சரி, இந்த விஷயம் என்ன அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. பிக் பாஸ் வீட்டில் எப்படின்னா ஃப்ரைடே லீவு, நமக்கு டாஸ்க்கும் இருக்காது, எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்காது, தூங்கிட்டு தான் இருப்போம். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரைடே செக்மெண்ட் வராது நம்ம சீசன்ல எல்லாம். இப்போ தான் ஃப்ரைடே செக்மெண்ட்டும் காட்டுறாங்க. ஸோ ஃப்ரைடே தான் யாருமே கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்களே, ஃப்ரைடே நம்ம சம்பவம் ஏதாவது பண்ணால் வீக்கெண்டில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது சௌந்தர்யாவுக்கு தெரியும். அதனால தான் கரெக்டாக பிளான் பண்ணி எதுவுமே தெரியாமல் அப்படியே மூடி மறைச்சு சபையில ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அன்றைக்கி மஞ்சரி ஒரு கப்பு மில்க்கு கேட்டப்போ அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது இல்லை, அப்படியெல்லாம் ஒரு பெரிய குற்றமாக இது கிடையவே கிடையாது. ஏர்லி மார்னிங்லேயே தீபக் கேட்குறாங்க, வயிறு வலிக்குது கேப்டன், நீங்களே எனக்கு டீ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யாவும் இருக்காங்க. கேப்டனே யோசிக்கிறாங்க, இல்லைங்க அது ரூல்ஸ் படி நான் பண்ணக்கூடாது, கிச்சன் இன்சார்ஜ் நம்ம ஷெஃப் பவித்ரா தான் பண்ணணும், நான் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா தான் சொல்கிறாங்க, கேப்டன் உங்களுக்கு வயிறு வலிக்குது, இப்போது நீங்கள் ரூல்ஸ் பார்க்குறீங்களா, பண்ணி கொடுங்களே அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டது அங்கே சௌந்தர்யா தான். நடந்துதா? அந்த டீல எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஜெஃப்ரியும் ரஞ்சித் சாரும் குடிச்சாங்க. இது பார்த்தாங்களா சௌந்தர்யா? அங்கே ஒன்றுமே சொல்ல. காலையில் பவித்ரா எந்திரிச்சு இன்னைக்கு ஃப்ரைடே தான் பரவாயில்ல லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னாலும் இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லி டீ போட வராங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நீ டீ போடாதே, யார் கேட்டது இப்போ அப்படின்னா, இல்லை ஜெஃப்ரி தான் சொன்னாங்க தீபக்கு டீ போடு அப்படின்னு சொல்லி. அப்படியா சொன்னாங்க, அவங்க ஆல்ரெடி குடிச்சிட்டாங்களே நான் பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ கேட்டுட்டு வரேன்னு சொல்லி தீபக்கு கேட்குறாங்க. தீபக்கு அங்கே சொல்லியிருக்கலாம், ஆல்ரெடி குடிச்சாமா வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க ஏதோ வயிறு வலியில் இருக்காங்க, சரி இன்னொரு கப்பு கொடுத்தா சந்தோஷம்தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது கூட சௌந்தர்யா ஏங்க நீங்கள் குடிச்சிட்டிங்களே எதுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ரஞ்சித் சார் கொஞ்சம் மசாலா போடுமா, பட்டை இலையெல்லாம் போடுமா அப்படின்னு பவித்ராவுக்கு சொல்லும்போது கூட சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யா அவங்க பவித்ரா முன்னாடியே சொல்லியிருக்கலாம், ஏன் சார் திருப்பி கேட்குறீங்கன்னு, அதுவும் கேட்கவே இல்லை. பவித்ராக்கே சொல்லுவாங்க, இவங்க ஆல்ரெடி குடிச்சிட்டாங்க அப்படின்னா இருக்கட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு டீ போடுற பவித்ராக்கே இங்கே பிரச்சனை இல்லை, நான் திருப்பி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டனாக இருந்த ஜெஃப்ரிக்கும் அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த டீ போட்டு கொடுத்தது அவங்க தான். அப்படியும் ரஞ்சித் சார் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் 1 லிட்டர் தாம்மா இன்னைக்கு கோட்டா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை, ஈவினிங் வரைக்கும் இதுதான் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற ஜெஃப்ரிக்கு நீங்கள் சாச்சனாக்கு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க, நீங்கள் சாச்சனாக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்காதீங்க, கேப்டன்சி விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி
ஒரு வாரமா தொடர்ந்து மண்டை கழுவுறதுக்கு உங்களுக்கு தெரியும், அப்போ எல்லாம் பிரைவேட்டா போய் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப மட்டும் கேப்டனா இருந்தவர் கேட்காம பண்ணிட்டாரே, இது எனக்கு குத்துதேன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டா இருந்த ஜெஃப்ரி கிட்ட நீங்க போய் சொல்ல முடியல. சபையில தான் எல்லாரையும் எழுப்பிட்டு வந்து உட்கார வச்சு இது ஒரு பெரிய மேட்டர்னு வந்து சொல்றீங்க. இப்போ பாருங்க சௌந்தர்யா சொல்றது, நேத்து நீங்க தர்ஷிகாவுக்கு ரவா லட்டு பண்ணும்போது தடுத்தீங்க, அவங்களும் கூட பொதுவாக எல்லாருக்கும் தான் பண்ணாங்க, அந்த கணக்குல நீங்க இன்னைக்கு சொல்லாம ஒரு விஷயத்த பண்ணும்போது எனக்கு இது இடிக்குது அப்படின்னு சொல்றாங்களே தவிர, மஞ்சரிக்கு நீங்க அன்னைக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்காத நேரத்துல நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணல, இன்னைக்கு மட்டும் நீங்களா ஒரு விஷயம் பண்றீங்கன்னா மஞ்சரி நேம் அங்கேயும் தப்பி தவிர வராது பாருங்க. அதுதான் சௌந்தர்யா. ஆனா மஞ்சரி பாருங்க இன்னொரு பக்கம், சௌந்தர்யா இந்த சபையில இது விஷயம் எடுத்துட்டு வந்தப்போ எல்லாருமே வந்து இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லம்மா விடுமான்னு சொல்லும்போது மஞ்சரி தான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்லைங்க அது சௌந்தர்யா இந்த விஷயம் சொன்னதுனால இப்போ தீபக் சொல்றாங்க, அப்போ நான் வந்து செகண்ட் கப்பு வந்து வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு வந்து பேட்ச் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டை தான் பண்றாங்க மஞ்சரி. ஆனா இப்போவும் வந்து மஞ்சரி பேரு சௌந்தர்யா வாயில வரவே இல்லை. தர்ஷிகாக்காக பேசுறாங்க, பவித்ராக்காக பேசுறாங்க, தீபக்கு எகென்ஸ்டா பேசுறாங்க, ஜெஃப்ரிக்கு எகென்ஸ்டா பேசுவாங்க. ஆனா மஞ்சரிக்கு சப்போர்ட்டா சௌந்தர்யா பேசவே இல்லை. ஆனா முத்து தான் இந்த தேவையில்லாத பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்க. முத்து சொல்றது என்ன, இல்லம்மா இது பெரிய பிரச்சனையே இல்லை, நம்ம கிச்சன் டீமுக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம், நீங்க வந்து தனியா வந்து சொல்லியிருந்தாலும் ஓகே, இந்த சப்ப மேட்டருக்கா தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் எழுப்பி வச்சு இங்க உட்கார வச்சிருக்க, என்னம்மா நீ போமா அப்படின்னு வந்து சரியான ஒரு நோஸ் கட் கொடுத்து முடிச்சு விட்டாரு. இதுக்கப்புறம் ரஞ்சித் சார் பயங்கர காண்டில் இருக்காங்க, ஜெஃப்ரியும் ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஸோ ரஞ்சித் சார் வந்து சௌந்தர்யாவுக்கு முன்னாடி ஜெஃப்ரியை திட்டுற மாதிரி சௌந்தர்யாவை திட்டுறாங்க. பேசுவியா பேசுவியா, இதுக்கப்புறமாவும் பேசிட்டே இருப்பியா, அச்சமாவே அடிச்சிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அவங்க சொல்றது ஜெஃப்ரிக்கு தான், பட் இன்டைரக்டா அவங்க அடிச்சது சௌந்தர்யாவை தான். ஸோ கூட இருந்த நபர்களையே வந்து அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க, ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாங்க, அதுதான் வந்து நடந்தது. ஸோ இந்த பாயிண்ட் தான் சேது சார் வந்து இன்னைக்கு சபையில் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரூல்ஸ் போட்டிங் இல்லைம்மா, கோவா கேங்குக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிங் இல்லைம்மா அப்படின்னு அவங்களே வந்து லெட்டரில் எழுதி .1 to .6 எழுதி சொல்லுங்கப்பா, ஆளாலாம் எந்திரிச்சு சொல்லுங்க என்னென்ன ரூலு அப்படின்னு சொல்லி. உங்கள் கேங்கே கேவலம், அதில் இந்த ரூல்ஸ் வேற கேவலமாக பண்ணிட்டு, அதுவும் சரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா வேண்டாமா, அதையும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு கேவலமான ஒரு கேம் பிளே, ஆளாளுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு உங்க கூட இருந்த ஆட்களே நீங்க வந்து விட்டு கொடுத்துருக்கீங்க. அங்கே நிக்குது உங்க கேங். பேசிக்கலி யாரு விட்டு கொடுத்தீங்க அப்படின்ற பாயிண்ட் சொல்றதுக்கு கரெக்டான ஆளு நீங்க தான், நீங்க எந்திரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சௌந்தர்யாவுக்கு ரொம்ப பப்பிஷம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன சார் சொல்றது, எனக்கு என்ன சொல்றீங்கன்னே தெரியலையே, நிறைய விஷயம் நடந்தது, நான் எதை சொல்ல அப்படின்னு வந்து பண்ணாங்க பாருங்க ஒரு ஆஸ்கர் பர்ஃபார்மன்ஸு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருஷத்தோட ஆஸ்கர் அவார்டு நாமினேஷன்ஸ்க்கு நானே 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு பக்கம் நம்ம சௌந்தர்யா, இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கு, இன்னொரு பக்கம் நம்ம அருண். ஒன்றுக்கொன்று சலிச்சதில்லை அப்படின்னு வந்து இறங்கி ஒரு நடிப்பு பண்ணாங்க பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு டேலண்ட்டு, இந்த ஒரு நடிப்பு வந்து நீங்கள் கொடுக்குற டாஸ்க்ல காட்டுனீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அது பண்ணாமல் விட்டாங்க. ஃபைனலி அவங்க வந்து சார் நான் வந்து சபையில் ஜெஃப்ரி பற்றி பேசினதா சார் அப்படின்னு வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணுறாங்க, ஆனால் டீட்டெயிலுக்குள்ளே போவே இல்லை. ஃபைனலி வந்து ஜாக் ரஞ்சித் சார் தான் மாட்டினாங்க. ஸோ ரயானும் சரி, ஜெஃப்ரியும் சரி, சௌந்தர்யாவும் சரி, ஜாக் பண்ணதா தப்பு அப்படின்னு வந்து ஜாக் மேலே போட்டாங்க. எந்த மேட்டர் அப்படின்னா, நேற்று நடந்தது இல்லையா, டெவில்லா இருக்கும்போது ரஞ்சித் சார் வந்து ஏஞ்சலா இருந்த நம்ம ஜாக்கு கிட்டேருந்து ஹார்ட்ஸை பிடுங்கணும். அந்த ஹார்ட்ஸை பிடுங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அமைதியாக கெஞ்சி கதறி ஹார்ட் கொடுமா, பாவம் நம்ம ஜெஃப்ரி தானே, நம்ம செல்ல புள்ள தானே, நம்ம கேங்கு தானேம்மா, நீயா பார்த்து அந்த ஹார்ட் கொடுத்துட்டேன்னா என்எஃப்பி வர வாய்ப்பு இருக்குல்ல ஜெஃப்ரிக்கு, பாவம் கொடுத்துருமா அப்படின்னு தான் சொன்னாங்க. இது கேட்டு நம்ம ஜாக்லினுக்கு ரொம்ப பர்சனலி ஹர்ட் ஆயிடுச்சா. டாஸ்க் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை, டாஸ்க்கு தான் நம்மளால் பண்ண முடியலையே, எல்லாரும் பின்னிட்டு இருக்காங்களே, நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் தனியாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ரஞ்சித் சாரை வச்சு செஞ்சுட்டாங்க. ரொம்ப அநியாயமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நீங்கள் ஜெஃப்ரிக்காக நீ கொடுத்துரு அப்படின்னு கெஞ்சினதுனா எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அப்பா ஸ்தானத்தில் நான் உங்களை வச்சிருந்தேன், அது வந்து நீங்கள் இழந்துட்டீங்க, 60 நாளாக நீங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்படி என்னதான் பண்ணாங்க ரஞ்சித் சார்னா, ஒண்ணுமே பண்ணல. அவங்களும் வந்து அடுத்தவங்க ஹர்ட் பண்ற மாதிரி சைக்கலாஜிக்கலாவோ பிசிக்கல் டார்ச்சராவோ பண்ணவே இல்லை. ரொம்ப அமைதியா பக்கத்துலேயே உட்காந்து கொடுத்துருமா,
செல்லத்துக்கு ஒரு ஹார்ட் குடுத்துருமா, நீயே ஒரு பார்த்து பண்ணுமா அப்படின்னு தான் கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன இந்த ஹர்ட் ஆகுற விஷயம்? இதுதான் வந்து சௌந்தர்யாவும் ஃபீல் பண்றாங்க. கூட இருந்த சௌந்தர்யாவே ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அப்படி என்ன சொன்னாங்க? டாஸ்க்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் குடுத்துட்டு போறாங்க. இதே சண்டே வந்து ப்ரீவியஸ் டே தர்ஷிகாவை பிடிச்சி இது உன் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சௌந்தர்யா ஒரு பக்கம், ஜாக்லின் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டாங்கல்ல தர்ஷிகாவை. தர்ஷிகாவோட சைல்ட்ஹுட்டே வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க லைஃப்பில் ஃபாதர் இல்லவே இல்லை. அவங்க எப்படி ஜாக்லின் பற்றி ஒரு ஹர்ட்ஃபுல்லாக அந்த ஃபாதர் டாபிக் சொல்லுவாங்க? அது ஒரு ஃப்ளோவில் அவங்க சொன்னாங்களே தவிர மீன் பண்ணி சொல்லவே இல்லை. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. சரி, இது வந்து ஏதோ ஜாக்லினுக்கு ஹர்ட் ஆயிருக்கு, சௌந்தர்யாவுக்கு ஹர்ட் ஆயிருக்குன்னே வச்சுப்போம். அதுவே ஒரு நாடகம் தான். சரி, ஜென்யூனாவே இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் அதே ஜாக்லின் வந்து அதே ஃபாதர் சென்டிமெண்ட்டோட ரஞ்சித் சார் அடிக்கும் போது, ஏன் ரஞ்சித் சாருக்கு வந்து ஃபேமிலி இல்லையா? ரஞ்சித் சாரோட குழந்தைங்க இந்த ஷோ பார்க்கலையா? அவங்களுக்கு ஹர்ட் ஆகாதா? சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ஹிப்போக்ரசி பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து யாருக்குமே பிடிக்கவே இல்லை. அவங்க கூட இருந்த அவங்க கேங் மெம்பர்ஸுக்குமே இது பிடிக்கவே இல்லை. ஸோ அவங்க கேங் மெம்பராக இருந்த நம்ம ரஞ்சித் சாரை நீ முன்னாடி விட்டு கொடுத்துட்டே அப்படின்றது அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டு. இதுதான் வந்து சேது சாருக்கு அவங்க சொல்கிறாங்க. பட் சேது சார் சொல்கிறது என்ன? ஜாக்லின் மட்டுமே இல்லை, சௌந்தர்யாவும் விட்டு கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இந்த கேங்கே தப்பாக இருக்குது. குரூப்பாக விளையாடுறது தப்பு. இண்டிவிஜுவலாக இறங்கி விளையாடுங்க. அது முடியலையா, கேங்காக வெளியில் போங்க, கோவாக்கே போங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெளியேருந்து யாராவது ஒருத்தருக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப டைரெக்டாகவே சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே ஒரு கிளாரிட்டியோட சொல்லவே முடியாது. அது வந்து ரொம்ப கிளியராகவும் ரிசீவ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த பிரேக்லேயே வந்து சௌந்தர்யா விளங்கிட்டாங்க. பிரேக்லேயே வந்து கிளாப்ஸ் யாருக்கு அதிகமாக வருது? தீபக்கிட்டே போய் அப்ரூவர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க சொல்றது என்ன, அன்னைக்கு எல்லாம் வந்து ஜாக்கும் சௌந்தர்யாவும் தீபக்கண்ணா நமக்கு வந்து எப்படி டெவில்லா இருக்கிறதுனே தெரியல, அடுத்தவங்களே எப்படி ஹர்ட் பண்றதுனே தெரியல அப்படின்னு வந்து பண்ணாங்க பாருங்க பர்ஃபார்மன்ஸு. அதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு வந்து சௌந்தர்யா பண்றாங்க. என்ன மைனஸ் ஜாக்லின் பண்றாங்க. சொல்கிறாங்க, இல்லை அது டெவில்லாக இருந்து பண்ணுறதுக்கு ஒரு பயம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்ரூவர் ஆகிடுறாங்க. ஸோ பேசிக்கலி தனியாக இருந்து ஒரு விஷயம் பண்ணுமா, ஒரு டாஸ்க் பண்ணுமான்னு சௌந்தர்யால முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அது இல்லவே இல்லைன்னு அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. லெஃப்ட்லேயே ஒருத்தர், ரைட்லேயே ஒருத்தர், பேக்லேருந்து ஒருத்தர் அப்படி லிஃப்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி பேம்பர் பண்ணாதான் மேடம்க்கு வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும், ஒரு கேம் விளையாட முடியும். இன்னிலேருந்து அது இல்லை அப்படின்னா இனிமேல் எப்படி விளையாடுவாங்கன்றதான் பார்க்கணும். எனக்கு என்னமோ அருணும் சரி சௌந்தர்யாவும் சரி அப்படியே ரிவர்ஸ் கியரில் போயிடுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வீக்ஸில் இருந்தாங்கல்ல, ஐயோ நான் ஒரு அப்பாவி, என்னை வந்து எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க, எனக்கு பேசவும் வராது, சண்டை போடவும் வராது, எனக்கு கேமே வராது அப்படின்னு சொல்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஒரு மோடுக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அதுதான் நடக்கும் அப்படின்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. சரி, ஒரு பக்கம் ஜாக்லின்னு சௌந்தர்யாவும் ரயானும் வச்சு செஞ்ச மாதிரி இன்னொரு பக்கம் அருணை வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா அருண் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் டபக்கு டப்பான்னு ஆடிட்டு இருந்தார் இல்லையா. போன வாரம் எல்லாம் அருணை வந்து தலைமையில வச்சு கொண்டாடினாங்க இல்லையா. அந்த மைண்ட் செட்டோடையே வர்றாங்க. சார் அது வந்து ப்ரொவோக்கிங் இஸ் அன் ஆர்ட் சார், நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, ப்ரொவோக் பண்ணுறது தான் டாஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டாஸ்கில் யார் ஒழுங்காக பண்ணாங்கன்றது சொல்லுங்க அப்படின்னா மஞ்சரி ரொம்ப இன்ஹியூமனாக பண்ணாங்க. மஞ்சரி வந்து வேலை போடுறது, மிளகா கொடுக்குறது, இதெல்லாம் வந்து நல்லாவே இல்லை சார் பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மஞ்சரி சொல்லிட்டே இருந்தாங்க, நான் பண்ணது அந்த எக்கு டாஸ்க் மட்டும்தான், மற்ற எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு தான் அவங்க மைண்ட் வாய்ஸில் இருந்திருக்கு. பட் எனிவே சேது சார் வந்து அப்படியே ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே அடிச்சு விட்டாரு. அதுதான் டாஸ்கில் அதுதான் பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், அதுதான் டாஸ்க். சைக்கலாஜிக்கலாக பண்ணாலும் ஃபிசிக்கலாக பண்ணாலும் அது எப்படி பண்ணாலும் கொடுத்த டாஸ்க்கு அவங்க சின்சியராக ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்களா இல்லையான்றதை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. என்ன அருண் முறைச்சி பார்க்குறீங்களா அப்படின்னு எல்லாம் சவால் விட்டாங்க. சே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து ரவுண்ட் 1லேயே கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. ரவுண்ட் 2 வரும்போது சரிப்பா, இந்த புள்ளி கேங்ல நீங்களும் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுப்பீங்களே அப்போ அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் அந்த டீம்லேயே இல்லை சார், நான் எப்போ சார் சேர்ந்தேன் அப்படின்னு வந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜாக் சொல்லுவாங்க, இல்லை சார் சொன்னாங்க சார், எங்கள் கேங் வந்து பிடிச்சிருக்கு, நானும் வரவான்னு கேட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கேயே நோஸ் கட் கொடுத்தாங்க.
இதுக்கப்புறம் ஆமா சார் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னா கேங்ன்றது ஒரு ஸ்ட்ரென்த் சார் அப்படின்னு மீண்டும் சொல்றாங்க. உடனே சேது சார் வந்து என்னது ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு கேட்கும்போது நோ சார் நீங்க சொல்றதா சார், அது வந்து கேங்கா இருக்கும்போது ஒரு இன்செக்யூரிட்டி வந்து ஃபீல் ஆகுது இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்க்கு, அதனால தான் அந்த கேங்ல சேரணும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது சார், மற்றபடி எதுவும் இல்லை சார் அப்படின்னு வந்து அப்படியே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோடையே அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. பட் மஞ்சரி தான் கரெக்டா சூப்பரா வந்து சொல்றாங்க. மஞ்சரி சொல்றது என்னன்னா பேசிக்கலி பிக் பாஸ் ரூல்ஸ் படி நம்ம விளையாடுறோம். ஆனா எங்களுக்குமே பிக் பாஸுக்குமே ஒரு மதிப்பும் இல்லாம அவமானம் செஞ்சாங்க. அவங்க ரூல்ஸ் தான் விளையாடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பிக் பாஸ் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு சொன்னது எந்த வகையிலையும் நியாயமாக இல்லை சார். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே அவங்க சொன்னாங்க. முத்து வந்து 2-3 இடத்துல ரொம்ப அழகாக வந்து சம்மரைஸ் பண்ணாங்க. மொத்த வாரத்திலே எல்லாருமே கொடுத்த பர்ஃபார்மன்ஸை விட இன்னைக்கு முத்து கொடுத்த சம்மரி ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த புல்லி கேங் பற்றி முத்துவும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தர்கிட்டே பேசினா 4 பேர் வர்றாங்க சண்டைக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இது ரொம்ப கேமுக்குள்ளே எஃபெக்ட் ஆகுது. அவங்க பண்ணுற ஒரு முடிவுலையும் கலெக்டிவ் டிசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக எங்கேயோ தெரிய மாட்டேன்றாங்க. ஸோ எங்களுக்கு அது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராணுவம் இன்னொரு பக்கம் ஆக்சுவலி பேச வேண்டிய ஆள் இன்னைக்கு வந்து பேசவே இல்லை. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆமாம் சார், அது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் பண்ணும்போது என்னை வந்து அவங்க குரூப்பாக தாக்குனாங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே தவிர கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டியோட ராணுவம் பேசவே இல்லை. ராணுவ கிட்டேலிருந்து எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, வீக் டேல நல்லா பேசுவாங்க, மூஞ்சி நேரம் அடிச்சு பேசுவாங்க, வீக்கெண்ட்ல பெப்பரப்பேன்னு ஆயிடுறாங்க. அது என்னமோ சேது சார் பார்த்து ஒரு பதட்டமா என்னன்னு புரியல எனக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்லையும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதுதான் வந்து ராணுவோட மைல்ஸ்டோன் டர்னிங் பாயிண்ட். அப்போவும் கூட மொத்த வீடு என்னை சேர்ந்து புள்ளி பண்ணாங்க சார், எனக்கு வந்து உண்மையிலே டார்கெட்டிங்கு கார்னரிங் பண்ணாங்க சார் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளாரிட்டியோட அவங்க கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. நாங்கள் தான் அவங்களுக்காக பேசினோம். அங்கேருந்து ராணுவோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தனித்துவம் வந்து தெரிஞ்சுது. இப்போ வரைக்கும் அது தெரியுது. இப்போவும் சொல்ற சௌந்தர்யாவை மூஞ்சி நேரம் டைரக்ட்லி வச்சு செஞ்சது ராணுவம் மட்டும்தான். வேற யாருக்குமே அந்த வீட்டில் இதை சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ராணுவம் வந்து எஃபெக்டிவாக வந்து கன்ஃபரன்டேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இது நான் பண்ணேன் சார், அவங்க பண்ணுறது தப்பு சார் அப்படின்னு வந்து வீக்கெண்டில் ஒரு கிளாரிட்டியோட அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்குது. சரி, ராணுவ தான் சொல்லலை, மஞ்சரி தான் சொல்லியிருக்காங்களே, முத்து தான் சொல்லியிருக்காங்களேன்னு பார்த்தாலும் டைரக்டா சார் இந்த கேங்கு புல்லி கேங் சார், எங்களை வந்து புல்லி பண்ணியிருக்காங்க சார் அப்படின்ற விஷயம், அந்த புல்லின்ற வார்த்தை வந்து யார் வாயிலும் வரவே இல்லை. இதுதான் வந்து சேது சார் வந்து 2-3 இடத்துல கேட்குறாங்க. நான் ஒரு பதில் எதிர்பார்க்குறேன், அந்த ஒரு பதில் யாருமே கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே வச்சாரு. இது வந்து கண்டிப்பாக நாளைக்கு அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புல்லிசம் தப்பு, புல்லிசம் தான் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து புல்லி பண்ணுறீங்க, ராணுவம் வந்து புல்லி பண்ணுறீங்க, மஞ்சரிக்கு எகேன்ஸ்டாக ஒவ்வொரு வாட்டியும் புல்லி பண்ணுறீங்கன்ற விஷயம் வந்து ஓப்பனே ஆகலை. வந்து ஆக்சுவலி பேச வேண்டியது மஞ்சரி அண்ட் ராணுவம் 2 பேருமே பேசாமல் விட்டாங்க. ஏன்னா மொத்த வாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இதுதான், புல்லிசம். வந்து இந்த புல்லிசம் பற்றி ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. நாளைக்கு ஹவுஸ்மேட்ஸ் பண்ணலைன்னா அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி பேசுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோதான் மக்களை இன்னைக்கு நடந்தது. இப்போ எலிமினேஷன் நியூஸ் அப்படின்னா ஒரு பெரிய பாம்பு தூக்கி போட்டாங்க. டபுள் எவிக்ஷன்ன்றது எனக்கு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சாச்சனா எலிமினேஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தி எலிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தி எலிமினேஷனை கூட ஓரளவுக்கு என்னால் ஒத்துக்க முடியுது. ஏன்னா அவங்க மெயினாக அவங்க வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்கேயும் கொடுக்கல. அவங்க பேக்கெண்ட்லேயே இருந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராகவே அவங்க வந்து கேம் விளையாடிருக்காங்க. நிறைய டேலண்ட் இருக்குது. ஆனால் சில இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. பாய்ஸ் டீமுக்கு அந்த சைடு போனதுலேருந்து இன்விசிபிள் மோட்ல போயிட்டாங்க. ஆனந்தி எங்கே இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, எப்போ பேசுகிறாங்கன்றதே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் எவ்வளோ வேலிடாக இருந்தாலும் இன்னைக்கு வீக்கெண்டு கூட ரொம்ப சூப்பராக பேசினாங்க. எஸ்பெஷலி சௌந்தர்யாவில் செமையாக ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. பாராட்டுற டாஸ்க்லேயும் அவங்க அடுத்தவங்கள திட்டுவாங்க சார். இப்படி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அது நான் பண்ணல, நான் ஏஞ்சலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன்னு போகிறாங்க சார்.
ஸோ ஒரு டெவில்லாம் அவங்க வேஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னலாம் ரொம்ப அழகாக பாயிண்டாக பேசுவாங்க. ஆனால் எல்லாம் ப்ரைவேட்டாக தான் பேசுவாங்க. ஒரு சபையில் எல்லாருக்கு முன்னாடி எப்போ பேசணுமோ அப்படி டைரெக்டாக ஒரு அட்டாக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் இல்லவே இல்லை ஆனந்தி கிட்ட. ஒரு 1-on-1 கன்ஃபரன்டேஷன்லையும் 2 வாரத்துக்கு மேலே ஆப்போசிட் பார்ட்டி பேசிட்டாங்கன்னா அப்படியே பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுடுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் ஆனந்தி. ஸோ இவ்வளோ தூரம் ஒரு 64 days ட்ராவல் பண்ணிட்டு வந்ததே பெரிய விஷயம் தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு பாசிட்டிவ் இமேஜோட தான் அவங்க வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ பெரிய நெகட்டிவ் எல்லாம் அவங்களுக்கு இல்லை. பட் சாச்சனா எல்லாம் வெளியில் போகிறது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருக்குங்க. எவ்வளோ நெகட்டிவ்லேருந்து இவ்வளோ பாசிட்டிவாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டிருக்காங்க. ரொம்ப ப்ராக்ரெசிவாக அவங்களோட கேம் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் மொத்த புல்லி கேங்கை கம்பேர் பண்ணால் அவங்களோட கேம் பிளேயை விட சாச்சனாவோட கேம் நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் கரெக்டாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா இம்மீடியட்லி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. யார் என்னன்னு பார்க்காம மூஞ்சி நேரம் கேள்விகள் கேட்குறாங்க. கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருந்த அந்த கிட்டிஷ்னஸ்ஸு, ஒரு இன்கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை. இப்போ ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப கரெக்டாக ஒரு கேம் பிளே இருக்குது. அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் எல்லா இடத்துலையும் இருக்குது. நிறைய வாய்ஸ் அவுட்டு பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணலை, மக்கள் ஏன் ஓட்ஸ் போடலைன்றது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா சாச்சனாவை விட சத்யா இருக்காங்க, ரஞ்சித் சார் இருக்காங்க, ரயான் இருக்காங்க, அன்ஷிதா இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணாங்க அந்த வீட்டில்? அண்ட் ஆல்சோ அப்படி பார்த்தா தர்ஷிகா, விஷால், அருண், ஜாக்கு, சௌந்தர்யா கூட என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லையே. தர்ஷிகா, விஷால் எல்லாம் இப்போவும் அந்த ஃபேக் லவ் கண்டென்ட் வச்சு தொங்கிட்டு இருக்காங்க. அந்த திருட்டு பிரியாணி கேங்கு போன வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணாங்களே, அப்போவாது திருந்துங்கடா அப்படின்னு சொன்னாலும் திருந்தவே இல்லை. நேற்று கூட மிட் நைட்டில் எழுந்திரிச்சு பூண்டு சாதம், பால் பாயசம் எல்லாம் பண்ணிட்டு குடிச்சிருக்காங்க. சரி, எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா ஓகே. அப்போவும் வந்து மஞ்சரி தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம எடிட்டர் வந்து கரெக்டாக மஞ்சரியோட ஜூம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்க தூங்குறது, அந்த பக்கம் கிச்சனில் அவங்க சாப்பிட்றது, பாருங்க எவ்வளோ அநியாயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்ஷாலிட்டியே தர்ஷிகா கிட்டே எவ்வளோ பச்சையாக தெரியுது. இது பார்த்தும் கூட அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் வருது, சாச்சனாவுக்கு வந்து ஓட்ஸ் வரல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஜாக்குலின்னு, சௌந்தர்யா கூட என்ன கேம் பிளான் அவங்களது, என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்கள். இந்த கேங்கு சேர்த்துக்கிட்டு அடுத்தவங்கள அடித்து புள்ளி பண்ணுறது தான் அவங்களோட கேம் பிளேயாக இருக்குது. அது தவிர வேறு என்ன இருக்குது? பிக் பாஸே கொடுத்த டாஸ்க்கு என்எஃபிக்காக விளையாடுங்கம்மா, உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு கொடுத்தாலும் அந்த டாஸ்க் பண்ணாமல் மற்ற நேரத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ சரி, பர்ஃபார்மன்ஸ் தான் சரியில்லை, போங்க ஜெயிலுக்கு போங்கன்னா ஜெயிலில் உட்காந்து ஒரு பர்ஃபார்மன்ஸு, கொடுத்த சாப்பாடு சாப்பிட முடியாமல் உட்காந்து அழுறது. 30 வயசு பொண்ணு வந்து இப்படி ஐயோ எனக்கு வந்து சாக்லேட் கொடுக்கல அப்படின்ற ரேஞ்சில் உட்காந்து ஓன்னு அழுது. அது பார்க்க முடியாமல் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கேமரா கிட்ட ஐயோ இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்க முடியாது பிக் பாஸ், ஏதோ ஒன்று கொடுங்க, உப்பு போட்டு சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1.5 நாள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம எல்லாம் இல்லை, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது சாப்பிடாம இருக்கிறது இவங்க தப்பு தானே? கஷ்டம்தான். ஆனால் அவ்வளோ பெரிய டார்ச்சர் எல்லாம் கிடையாது. அதுக்கும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இருக்கு. இது வந்து கண்டிப்பாக நாளைக்கு சேது சார் கேட்பாங்க அப்படின்னு கூட ஒரு ஹோப்ஸ் இருக்குது. பார்ப்போம். ஓகே மக்களே, தட்ஸ் இட் ஃப்ரம் மீ டுடே. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவுக்கு பயங்கரமாக ஒரு வியூவர்ஷிப்பு, லைக்ஸ், கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. மிக்க மிக்க நன்றிகள். ஐ வில் நாட் டிசப்பாயிண்ட் யூ. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் see you tomorrow.